ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVS Tech. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிற ஃபங்க்ஷனை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நார்மலாக ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சியில் நம்ம ஒரு 4-5 கான்செப்ட்டுக்கு வந்து ஒரே ப்ரோக்ராமில் வச்சு நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அந்த 4-5 கான்செப்ட்டுக்கும் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறது, இன்புட் அவுட்புட் வாங்குறது, கால்குலேஷன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து எழுதும்போது, கோடிங் எழுதும்போது நமக்கு வந்து நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். வேரியபிள் டிக்ளரேஷன்லேருந்து, எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேருந்து, கால்குலேஷன்லேருந்து, அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து நிறையா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணுறதும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் தனித்தனியாக ஒரு பிளாக்காக தனித்தனியாக நான் வந்து ஸ்கிப் பண்ணி நான் வந்து எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்து எழுதிட்டு நம்ம வந்து மெயின்லேருந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கால் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நார்மலாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் சியில் நம்ம வந்து கீழே சப் ப்ரோக்ராம் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பார்த்துருப்போம். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு டெஃபினேஷன் எழுதுகிற இடம். சரிங்களா? இப்போ சியில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒன்று வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து கிளியர் ஸ்க்ரீன், கெட் சிஹெச் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ப்ரோக்ராமில் கால் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவோம். இப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த ஹெடர் ஃபைல்குள்ளே இருக்கோ அந்த ஹெடர் ஃபைல்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த டெஃபினேஷன் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கான அவுட்புட் என்னவோ அது நமக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். சரிங்களா? இப்போ நார்மலாக CLR SR அப்படிங்கிறது ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கும், கெட் சிஹெச் அப்படிங்கிறது எனி கேரக்டர் ஸ்க்ரீன்லேருந்து யூசர்லேருந்து கெட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். அதே போல் நிறையா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக strlen அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கும், strcpy அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ணுறதுக்கும், strcmp ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கு கூட வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ASCII வேல்யூவை கம்பேர் பண்ணி அதோடைய டிஃப்ரெண்ட் என்னவோ அந்த டிஃப்ரெண்ட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ லோயர், டூ அப்பர், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் சிங்கிள் கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். சிங்கிள் கேரக்டர்ஸ் ஒரு ஸ்மால் லெட்டரில் இருக்கிற ஒரு கேரக்டரை கேபிட்டலுக்கோ அல்லது கேபிட்டல் இருக்கிறத ஸ்மாலுக்கோ கன்வெர்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். அதே போல் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ABS, சீல், ஃப்ளோட், சைன், கான்ஸ்டன்ட், இது மாதிரி நிறையா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், திரும்ப அந்த ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் நம்மளால் வந்து யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ அதை நம்ம வந்து ப்ரோக்ராமில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கேன். இன்டிஜரில் ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது கேரக்டர் டேட்டா டைப்பில் str அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி விஷ்ணுன்னு நேம் கொடுத்துருக்கேன். ஜெண்டர் வந்து ஸ்மால் m, மேல் அப்படின்றதுக்காக ஸ்மால் m நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் a அப்படின்ற வேரியபிளுக்கு வேல்யூ 30, b அப்படிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ 50, c வேரியபிளுக்கு a - b நான் வந்து எழுதியிருக்கேன். abக்கு நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு C வந்து ஏவியும் பியும் மைனஸ் பண்ணி அதுலேருந்து வர ஆன்சரை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABS அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ABS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணால் அப்சோலேட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதும்போது ரன் பண்ணுற டைமில் AO BO என்ன வேல்யூ நான் வந்து யூசர்லேருந்து வாங்குவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி வாங்கும்போது ஆன்சர் எனக்கு வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது வர ஆன்சர் பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ வரதுக்கு எனக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அப்படி அது பாசிட்டிவாக வந்தாலும் எனக்கு வந்து பாசிட்டிவில் சொல்லணும், நெகட்டிவாக வந்தாலும் அதை நான் வந்து பாசிட்டிவ்லேயே சொல்லணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ABS அப்படின்ற வேல்யூ. ஃப்யூச்சரில்
கால்குலேஷனில் ஆன்சர் மைனஸில் வந்தாலும் அதை நான் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சியோடைய வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 30, பி வந்துட்டு 50. இந்த இடத்துல 30 - 50 அப்படிங்கும்போது எனக்கு -20 அப்படிங்கிறத ஆன்சர் எனக்கு வந்து வரும். ஆனால் இங்கே பிரிண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா +20ங்கிறத எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா C:%D கொடுத்துருக்கேன். %D இருக்கிற இடத்துல சியோடைய வேல்யூ -20 எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -20 தான் வரும். அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ் ஆஃப் சி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது சியை நான் வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கும்போது +20ன்னு எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஏன்னா அப்சொல்யூட் வேல்யூ மைனஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் நம்பராகவே எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஏபிஎஸ் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவும் நமக்கு வந்து இன்டிஜரில் தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டா டைப் கொடுத்து நான் வந்து அதோடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் %D கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது getch கொடுத்துருக்கேன். getch கொடுத்துருக்கிறதுனால கர்சர் இந்த இடத்துல பிளாங்காக நமக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு கேரக்டர்ஸ் யூசர்லேருந்து கெட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே getch நான் வந்து கொடுத்துருக்கிறதுனால தான் இங்கே கர்சர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து என்டர் கீ நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் printf எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கோடைய லென்த் அப்படின்னு சொல்லிட்டு %D கொடுத்துட்டு strlen of str நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இந்த str-ஓடைய ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை நான் வந்துட்டு கவுண்ட் பண்ணியிருக்கேன், லென்த்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த strlen அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண வேண்டிய ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பதிலுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜர் நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது இன்டிஜர் நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் இந்த இடத்துல %D கொடுத்துருக்கேன். இந்த strlen அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப் வேல்யூவை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுதோ அதோடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அப்படின்னா தான் அவுட்புட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுல நம்ம வந்து கிளியராக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது getch நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஜெண்டர் நான் வந்து மேல் அப்படிங்கிறதுக்காக ஸ்மால் m நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 2 அப்பர் நான் வந்து கொடுத்துட்டு 2 லோயர் 2 அப்பர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது லோயரில் இருக்கிற இந்த m அப்படிங்கிற அந்த கேரக்டரை நான் வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்றுறேன். சரிங்களா? ரிட்டர்ன் பண்ணுறது வந்து இங்கே யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் ஆர்குமெண்ட் தான். இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இது போல் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இன்னும் நிறைய எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் அதுக்கான அந்த ஹெட்டர் ஃபைல்குள்ளே வந்து டெவலப் பண்ணவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்து தேவையோ அந்த ஃபங்க்ஷனை ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனுடைய யூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் நம்ம வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பற்றி கிளியராக பார்க்கலாம்.